அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 50 days 50 இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட டே 24 இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போவது ஒரு முக்கியமான விஷயம். இந்த பழக்கம் தப்பென்று தெரியாமலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் செய்து கொண்டு வருகிறோம். ஆம், புறம் பேசுதல். ஆம், அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. நாம் விபச்சாரம் செய்வதை விட புறம் பேசுவது மிகப்பெரிய ஒரு தவறு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஆம், நாம் ஒரு 2 நபர்கள் சேர்ந்து இருந்தால், 2 நண்பர்களோ அல்லது 2 உறவினர்களோ சேர்ந்து இருந்தால், மூன்றாவதாக யாராச்சும் ஒருவரை பற்றி அவருடைய குறைகள் பற்றி பேசிக்கொண்டிருந்தால் அது கீபாவாகும். உதாரணத்திற்கு, ஒரு மாணவன் அவன் செய்த தவறை அவன் இல்லாத போது அவனுடைய தவறை அவனுடைய சக தோழன் அந்த ஆசிரியரிடம் சொன்னால் அது தவறில்லைங்க. அவரை திருத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுவே ஒரு மாணவன் அவனுடைய சக மாணவன் செய்த தவறை அவன் இல்லாத போது மற்ற மாணவர்களிடம் பேசுகிறான் அல்லவா, அதுதான் அங்கு தவறாக ஏற்படுகிறது. அதே போல்தான் சமுதாயத்திலும் யார் தவறு செய்தாலோ தவறை சரி செய்யும் இடத்தில் பேசினால் அது தவறு கிடையாது. தவறை சரி செய்யாமல் மக்களுக்கு மத்தியிலே அவனை பற்றி குறையாக பேசிக்கொண்டிருந்தால் அது மிகப்பெரிய பாவமாகும். நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களின் பாவங்களை, மற்றவர்களின் குற்றங்களை வெளிக்கொண்டு வந்தால் அவர்களை திருத்துவதற்காக திருத்த வேண்டிய சபைகளில் வெளிக்கொணர வேண்டும். அல்லது அவர்கள் இல்லாத போது வேண்டுமென்றே அவர்களை கெடுக்கும் வகையில், பேரர்களை கெடுக்கும் வகையில் நீங்கள் அப்படி செய்தால் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்கள் பாவங்களை வெளிக்கொண்டு வந்து விடுவான். உங்களை ஒரு இழிவான நினைவுக்கு தள்ள பிறகுதான் அல்லாஹ் உங்களுக்கு மரணம் தருவான். எப்படி நீங்கள் அவர்களை கேவலப்படுத்தினீர்களோ அதே போல்தான் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தி விட்டுதான் அல்லாஹ் உங்களுக்கு இறப்பை தருவான். அதே போல்தான் நாளை மறுமையிலும் நாம் மிகப்பெரிய கை சேதத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்போம். எனவே இப்படிப்பட்ட பெரிய விஷயங்களிலிருந்து, இப்படிப்பட்ட பெரிய பாவங்களிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவானாக. இனிமேல் நாம் செய்யக்கூடிய அமல்களே அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லை என்று தெரியாமல் இருக்கிறோம். எனவே அந்த அமல்களை தக்க வைத்துக் கொள்ள நாட்சி வேண்டும். ஆமாவா இல்லையா? எனவே இந்த மாதிரியான பெரிய பாவங்கள், அது சிறியதான செயல்தான் பெரிய பாவங்களாக எஃபெக்டாக இருக்கும். இது தெரியாமல் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அமல் செய்து கொடுங்கள். இப்படி பேசாமல் இருங்கள். அப்படி பேசாமல் இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.